அப்போ இன்னைக்கு செய்தி, ஹல்லேலூயா, இன்றைய செய்தி எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம். ஒரு ஆள் அப்போஸ்தலர் 19 எடுத்துக்கொள்ளுங்கள், இன்னொரு ஆள் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 19:5-6. அதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். அல்லாமல் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். சரி, இது 5-6 முடிஞ்சதா? அப்போஸ்தலர் 8:15 வாசிங்க. இவர்கள் வந்தபொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை மாத்திரம் பெற்றுக்கொண்டவர்களாய் கண்டு, அடுத்து அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை. ரெண்டு வசனங்களும் 2 இன்ஸ்டன்ஸும் சொல்லுகிற காரியம், ஞானஸ்நானம் எடுங்கள், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய மிக முக்கியமான ஒரு பேசிக்கான ஒரு காரியம், ஞானஸ்நானம் எடுக்கணும், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும். இது ரொம்ப சாதாரணமான ஒரு பேசிக்கான ஒரு வாழ்க்கை. ஏன் பிள்ளைகளை உங்களை ஞானஸ்தானத்துக்கு நேராமா ஞானஸ்தானம் எடுக்கணும், வயசு ஆயிடுச்சு, உங்களுக்கு நீங்கள் +2 வந்துட்டீங்க, 10th வர போறீங்க, உங்களுக்கு ஞானஸ்தானம் எடுக்கணும், இதெல்லாம் சொல்லி கொண்டு வரணும். இது கிறிஸ்தவத்துடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதற்கு பிறகு பரிசுத்த ஆவியை என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்ளணும். அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற காரியம், இந்த பரிசுத்த ஆவியிலேயே ஒரு வகையான ஒரு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறித்து நம்ம என்ன பண்ண போறோம்? பார்க்க போகிறோம். நல்லா எடுத்துக்கொள்ளுங்கள். அதே போல 4 பேர் இந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு 3:11 ஒரு ஆள், மார்க்கு 1:8, லூக்கா 3:16, யோவான் 1:33. மத்தேயு 3:11 வாசிங்க. மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். யோவான் சொன்ன காரியத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. யோவான் சொன்ன காரியங்களை 4 சுவிசேஷத்துல இருந்தும் நான் உங்களுக்கு கோட் பண்றேன். அதுல என்ன வித்தியாசங்கிறத கண்டுபிடிங்க. மத்தேயு அவன் சொல்லுங்க அப்படின்னா, எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். ஓகே, பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். மார்க் 1:8. அவரோ பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்நானம். லூக்கா 3:16. saying to them all, I indeed baptize you with water, but one mightier than I is coming, whose sandal strap I am not worthy to loose. He will baptize you with the Holy Spirit and with fire. யோவான் 1:33. நான் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரையே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று சொல்லியிருந்தார். ஓகே, இப்போ இந்த 4 வசனத்தை நாம பார்த்தோம். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் கொடுத்த ஒரு இன்ட்ரோடக்ஷன். நான் ஜலத்தினால ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின்னாடி வருகிறவரோ பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். இதுல 2 சுவிசேஷத்துல அக்கினிங்கிற வார்த்தை இல்ல. மார்க்லயும் யோவான்லயும் பாத்தீங்கன்னா அவர் பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் போட்டிருக்கு. யோவான்ல பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் போட்டிருக்கு. ஆனால் மத்தேயுலையும் லூக்காலையும் ஒரு வார்த்தை அடிஷனா ஆட் ஆயிருக்குன்னு இல்லை, அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலதான் 2 இடத்துல அது ரெக்கார்ட் ஆயிருக்கு. என்னன்னா, அவர் பரிசுத்த ஆவியினால் மாத்திரமல்ல அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த அக்கினியை குறித்து பேச போகிறேன். ஹல்லேலூயா. என்ன அப்படின்னா, நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அக்கினி அபிஷேக கூட்டம்,
அக்கினி எழுப்புதல் முகாம், அக்கினி அபிஷேக முகாம், இப்படி எல்லாம் இருக்கும். எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த கூட்டத்துடைய பேரு அப்படி இருக்கும். ஆனா இப்போ எப்படி ஆகி போச்சு அப்படின்னா ஆசீர்வாத கூட்டம், சுகமளிக்கும் கூட்டம், குணமளிக்கும் கூட்டம், இப்படின்னு என்ன போச்சு ஆகி போச்சு. ஆனா ஆண்டவர் இந்த அக்கினி அபிஷேகத்தை எல்லா கிறிஸ்தவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். ஏதோ வாழ்ந்தோம், ஞானஸ்தானம் எடுத்தோம், பரிசுத்த ஆவி பெற்றோம் அப்படிங்கிறதோட நம்ம நிறுத்திடுறோம். நிறைய நேரங்கள்ல இது போதும், நம்ம லைஃப் செட்டில், நம்ம பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு காரியம் இதோட என்ன வசனம் சொல்லுது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள்ள என்ன பண்ண முடியாது, பிரவேசிக்க முடியாது. அப்போ நம்மளுடைய மைண்ட் செட் ஃபுல்லா எப்படி இருக்கு, நாம ஞானஸ்தானம் எடுத்துடலாம், நாம பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுட்டோம் அப்படின்னா பரலோகத்துக்கு போயிடலாம். ஆனா வசனம் சொல்லுது பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும். அப்ப இந்த அக்கினியின் அபிஷேகத்தை எப்பொழுது நாம் பெறப்போகிறோம், அந்த அக்கினியின் அனுபவத்தை நாம் எப்பொழுது பெறப்போகிறோம்? அப்ப என்னப்பா டிஃப்ரெண்ட், பரிசுத்த ஆவிக்கும் அக்கினியின் அபிஷேகத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இது ஒண்ணுதான், சிம்பிளான விஷயங்கள். பரிசுத்த ஆவி வந்தா நீங்க உங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தமா வாழ்வீங்க, அதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, எந்த விதமான தவறும் கிடையாது. பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது உங்களுக்காக ஆண்டவர் என்ன பண்ணுவார், உணர்த்துவார். நீ இப்படி போகாதப்பா, இப்படி பண்ணு, இது தப்பு, இது சரின்னு சொல்லிட்டு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவார். ஆனால் அக்கினி அபிஷேகம் இருக்கும் பொழுது அது மற்றவர்களை ஆண்டவருக்கு நேராய் வழி நடத்த உதவும். உங்களோட அக்கினி என்ன ஆயிடாது, நிக்காது. நல்லா கவனிச்சுக்கோங்க, அக்கினி உங்களோட நிக்காது. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சிக்கு பரிசுத்த ஆவி உதவும். ஆனால் அக்கினி அபிஷேகம் இருக்கும் பொழுது மற்றவர்களை நீங்க என்ன பண்ணுவீங்க, ஆண்டவருக்குள்ளாய் கொண்டு வருவீங்க. ஏன்னா அக்கினி அபிஷேகம் சும்மா நிக்கவே உங்களை என்ன பண்ணாது, விடாது. அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு செய்தி, வேற பெரிய செய்தியே கிடையாது. எப்படி அக்கினி அப்படி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவருக்கு. ஏன்னா ஆண்டவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பீங்கன்னு சொல்லி இருக்கிறீங்கல்ல, எனக்கு அக்கினியின் அனுபவம் வேணும். இப்படிப்பட்ட ஒரு ஜபத்தை நீங்க இனிமே என்ன பண்ண போறீங்க, செய்ய போறீங்க. எனக்கு அக்கினியோட அனுபவம் வேணும். பரிசுத்த ஆவி எனக்கு கொடுத்துட்டீங்க, என்னால நான் அந்நிய பாஷை பேச முடியுது, என்னால அதெல்லாம் முடியுது. ஆனா அக்கினியின் அனுபவத்தை நான் பெற்றுக்கொள்ளணும். நான் ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, பரிசுத்த ஆவி இன்னொரு வித்தியாசத்தை மட்டும் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் செய்தி கடந்து போறோம். பரிசுத்த ஆவி இருந்தா உங்களை பாவத்திலிருந்து விலக்க வைக்கும். என்னது, பரிசுத்த ஆவி உங்களை பாவத்திலிருந்து விலக்க வைக்கிறதுக்கு அட்வைஸ் தரும், பாவப்பா போவாத அப்படின்னு சொல்லும். ஆனா அக்கினி அபிஷேகம் இருந்தால் அந்த பாவத்தை அது சுட்டரிக்கும். நல்ல வித்தியாசத்தை கவனிச்சுக்கோங்க. பரிசுத்த ஆவி உங்களுக்கு இருக்கும்போது இது பாவம், இது செய்யாத அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும். ஆனா அக்கினி அபிஷேகம் இருக்கும் பொழுது அந்த பாவத்தை நீங்கள் சுட்டரித்து விடுவீர்கள். ஹல்லேலூயா, ஜீசஸ். அப்போ அந்த அக்கினி அபிஷேகத்தை நீங்கள் பெற வேண்டும் என்பதே ஆண்டவருடைய நோக்கமா இருக்கிறது. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 2 வருஷம் வாசிச்சோம் இல்லையா, இவர்கள் எல்லாம் ஞானஸ்தானம் பெற்றார்களே, இவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்களா அப்படின்னு கேட்கும்போது பெற்றாங்க. ஆனா அவர்களால ஏதாவது இம்பாக்ட் நடந்துச்சா? கூட்டமா பரிசுத்த ஆவியை பெற்றாங்க, அவர்களால ஏதாவது இம்பாக்ட் நடந்துச்சா? இல்ல. அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள், அவர்கள் சந்தோஷமா பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். அவங்க மரிச்சா பரலோகத்துக்கு என்ன பண்ணுவாங்க, போயிடுவாங்க. ஆனா பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது 12 பேரோடு சேர்ந்து 120 பேர் மேல் அறையில் என்ன பண்ணாங்க, இருந்தாங்க. அவர்களுக்கு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள், அவர்கள் பெற்றது அக்கினி அபிஷேகம். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவிக்கும் அக்கினி அபிஷேகத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்றாங்க. அக்கினியின் அனுபவத்தை அவர்கள் என்ன பண்ணாங்க, பெற்றுக்கொண்டாங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து, அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அடுத்து அல்லாமல், நல்ல கவனிங்க, இதுதான் அக்கினியின் அனுபவம்.
அக்கினியின் அனுபவம் இல்லாமல் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தால் அது ஒரு சாதாரண வாழ்க்கையா தான் இருக்க முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க படிச்ச அந்த அப்போஸ்தலர்ல 2 வசனத்தை படிச்சவங்க பரிசுத்தாவியை பெற்றார்கள். ஆனா அவர்களால பெருசா என்ன பண்ண முடியல, இம்பாக்ட் பண்ண முடியல. மற்றவருடைய வாழ்க்கையில உங்களால என்ன பண்ண முடியாது, இம்பாக்ட் பண்ண முடியாது. அப்போ இதுல இருந்தவர்கள்லாம் பாருங்க, அக்கினிமயமான நாவுகள் போல அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அமர்ந்தது. யார் மேல தெரியுமா? பேதுரு மேல. அல்லேலூயா. யார் மேல தெரியுமா? யோவான் மேல. யார் மேல தெரியுமா? தோமா மேல. இவர்கள் மேலெல்லாம் அக்கினியின் அபிஷேகம் இருந்ததுனாலதான் அவர்களால் மற்றவர்களை இம்பாக்ட் செய்ய முடிந்தது. அல்லேலூயா. பேதுரு எங்க போனாலும் கூட்டம் ஏன் வந்துச்சு? பேதுரு எங்க போனாலும் எப்படி பேதுரு பேசினா 3000 பேர் ரட்சிக்கப்பட்டான்? எப்படி பவுல் பேசினா, அப்படி யோவான் பேசினா, யோவானுக்கு ஏன் தீர்க்க தரிசனம் வெளிப்படுத்தப்பட்டது? ஏன் எல்லாருக்கும் எப்படி அவங்களுக்கு மட்டும் கிடைச்சது, மற்றவர்களுக்கு கிடைக்கல? அப்படின்னா அப்புறம் பரிசுத்தாவை பெற்று ரொம்ப சேஃபா, நான் சேஃப் ஜோன், நான் பரிசுத்தாவை பெற்றுறேன், நான் பரலோகத்துக்கு போயிடுவேன் இருந்தவங்க ஒரு கூட்டம். ஆனா நான் என்ன மட்டும் பரலோகத்துக்கு கொண்டு போறது என்னுடைய நோக்கம் கிடையாது. எனக்கு இருக்கிற அக்கினியின் அபிஷேகம் என்னை மாத்திரம் அல்ல, என்னோடு கூட இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணணும், அது இம்பாக்ட் செய்யணும். அதுதான் அக்கினியின் அபிஷேகம். அப்ப அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அவர்களுக்கு கிடைத்தது என்னது? அக்கினியின் ஞானஸ்நானம். ஹல்லேலூயா. எனக்கு பின்னாடி வருகிறவரோ, யோவான் சொன்னார்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்று நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம் அப்படின்னா சந்தோஷம், நல்லதுதான். அதுல வேற மாற்று கருத்தே இல்லை. பரிசுத்த ஆவியை பெற்றே ஆகணும். ஆனா நம்ம எப்போ அடுத்த ஸ்டெப்புக்குள்ள போகணும்? ஞானஸ்தானம் எடுக்காதவங்க ஞானஸ்தானம் எடுக்கணும். அடுத்து பரிசுத்த ஆவி பெறாதவங்க பரிசுத்த ஆவி பெறணும். அதோட முடியல. அதுதான் நான் இன்னைக்கு சொல்ல வரேன். நம்ம நிறைய பேர் என்ன பண்ணிடுறோம்னா, கிறிஸ்தவ வாழ்க்கை இதோட லிமிட் பண்ணிடுறோம். போதும்பா, இதோட போதும் அப்படின்னு சொல்லி லிமிட் பண்ணிடுறோம். ஆனா நீங்க மற்றவர்களை இம்பாக்ட் பண்ணணும்னா, மற்றவர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய சித்தத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்றால் இந்த அக்கினியின் அபிஷேகம் தேவை, இந்த அக்கினியின் அனுபவம் தேவை. வாழ்க்கையில ஒரு முறை இந்த அக்கினியின் அனுபவத்தை பெற்றுட்டா போதும், அது வாழ்க்கை முழுவதுமாய் உங்களை என்ன பண்ணும், பின்தொடரும். இதற்கு பிறகு வசனம் எதுவும் இல்லை. பேதுரு மறுபடியுமாய் அக்கினியினால் நிறைந்தோ, பேதுரு யோவான் மொத்தமா சேர்ந்து ஒரே ஒரு அக்கினியின் அபிஷேகம் தான். அது உங்களுடைய லைஃப் டைம் என்ன ஆயிடுச்சு, அது போதுமானதாய் இருந்தது. அந்த அக்கினியின் அனுபவத்தை நீங்கள் என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. பவுல் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஆண்டவரை பார்க்கும் பொழுது வசனம் சொல்லுது, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல, வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. என்னது? அக்கினியின் அனுபவம். முதலாவது என்கவுண்டர், ஆண்டவரோடு கூட நடக்கிற என்கவுண்டர் என்ன? வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றிலும் பிரகாசித்தது. அவன் பார்வையற்றவனாகிற அளவுக்கு அந்த வெளிச்சம் என்னாச்சு, இருந்தது. இதுதான் அவனுடைய அக்கினியின் அனுபவம். பவுல் சாதாரணமா ஒரு பரிசுத்த ஆவியை பெற்றவனா இருந்தா அவனால இவ்வளவு பேரை இம்பாக்ட் பண்ணி இருந்திருக்க முடியாது. அப்போ வாழ்க்கையில நாம் ஆண்டவருக்காய் செய்ய வேண்டும். ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னா சாதாரணமா இருந்து கொண்டு செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக்கொள்ளணும், அக்கினியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், அக்கினியின் அனுபவம் வேண்டும். அக்கினியின் அனுபவம்னா என்ன அப்படின்னா, ஒரு அக்கினி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், ஒரு அனல் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். ஒரு குளிரும் வெதுவெதுப்புமா அப்படியே ஏதோ சல்லுன்னு இருக்கிற மாதிரியான ஒரு லைஃப் வாழ கூடாது. கிறிஸ்தவர்களாய் நம்ம பிறந்துட்டோம், ஆண்டவர் நமக்காய் மரித்திருக்கிறார், நமக்காய் சுவிசேஷத்தை சொல்வது நம்ம விழுந்த கடமையா இருக்கிறது. வசனம் சொல்லுது, நீங்கள் போய் சீஷராக்குங்கள், கோ ப்ரீச் டீச் பேப்டைஸ். ஆண்டவர் பெரிய கட்டளையை கொடுத்திருக்கிறார்ல, மிகப்பெரிய கட்டளை கொடுத்திருக்கிறார். போ,
அப்போ இது போகணும் அப்படின்னா, நாம எங்கேயாச்சும் வெளியே போய் ஆண்டவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, அந்த அக்கினியின் அனுபவம் நமக்கு தேவை. அக்கினியின் அனுபவம் இல்லாம போனா பெருசா நம்மளால இம்பாக்ட் பண்ண முடியாது. அதான் நான் சொல்றேன். பாருங்க, முதலாவது அக்கினி பரவும் தன்மை உடையது. நெருப்பு ஒரு இடத்துல நீங்க என்ன பண்ண முடியாது, வச்சு ஒரு இடத்துல நின்னுக்கோப்பா, நெருப்பை கொளுத்தி வச்சுட்டு இதோட நீ ஸ்டாப் பண்ணிக்கும் போகக்கூடாதுன்னு சொன்னா கேட்குமா அக்கினி? கேட்டிருக்கா? கேட்காது. அப்ப அக்கினியை ஒரு இடத்துல என்ன பண்ண முடியாது, நம்மளால நிறுத்த முடியாது. அப்போ நம்ம அக்கினி அபிஷேகத்தை பெற்றுட்டோம் அப்படின்னா, நீங்களே நினைச்சாலும் உங்களால உங்களை என்ன பண்ண முடியாது, நிறுத்த முடியாது. சில பேர்லாம் பார்ப்பீங்க, என்னடா பைத்தியக்கார மாதிரி இங்கே அங்கன்னு சுற்றிக்கிட்டு இருக்கான், ரெஸ்ட் இல்லை, இப்படி என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க எல்லாம் சில பேரை பார்த்துட்டு. அப்போது அதான் தெரியுங்களா, அக்கினியை வச்சுட்டா ஒருத்தனால என்ன பண்ண முடியாது, நின்றுட்டு சாதாரணமாக ஜாலியாக உட்காந்துட்டு இருக்க முடியாது. இருக்கக்கூடாது, இருக்க தெரியாதுங்களா இல்லை, அவனால இருக்க முடியாது. ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற அக்கினி அவனை சும்மா இருக்கிற கூடாது. அந்த அக்கினி நம்ம மட்டும் பரலோகம் சென்றா போதும்னு இருக்காது. அந்த அக்கினி எல்லாரையும் பரலோகத்துக்கு என்ன பண்ணும், கூப்பிட்டு இருக்கும். அதே மாதிரி அக்கினியை என்னைக்கும் மறைக்க முடியாது. என்ன பண்ண முடியாது, ஒரு நெருப்பை ரொம்ப நாள் என்ன பண்ண முடியாது, மூடி மறைச்சிட்டு இருக்க முடியாது. நாமளே எனக்கு இதுக்கு மேல உலகத்தை காட்ட வேணாம், உலகத்துக்கு என்ன காட்ட வேணாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லாலும் உங்களால உங்களையே மறைச்சு வைக்க முடியாது. ஏன்னா அக்கினியின் அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்தா எப்படியாவது உலகத்துக்கு நீங்க தெரிந்தே ஆவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது வரைக்கும் பேதுருவை யாருக்குமே தெரியாதுங்க. அது வரைக்கும் யோவான் யாருன்னே தெரியாது. ஆனா என்னைக்கு அவர்கள் அக்கினியின் அபிஷேகத்தை பெற்றார்களோ, அன்னையிலிருந்து ஆசியா நாடு முழுவதும் பேதுருவும் யோவானும் பாப்புலர் ஆயிட்டாங்க. அவர்களே மறைச்சு வைக்கணும். பேதுரு போய் ஒளிஞ்சிட்டு நின்னா, நீ யாரியா, பேதுருவா இல்லையான்னு டவுட் வந்த நாள்லாம் இருக்கு. ஆனா இப்போ பேதுருவை பார்த்தா சொல்லுவான், இவன் தான் பேதுரு, இவன் மேலதான் சபை ஆண்டவரு கட்டுவான்னு சொன்னார். ஏன்னா அந்த அக்கினியின் அபிஷேகம் உள்ள இருக்கு. இப்போ ஏதோ ஏனோ தானோன்னு வாழ்ந்தோம், ஏதோ போனோம் அப்படின்னு இருக்கக்கூடாதுங்க. அடுத்தது, அக்கினி எல்லாவற்றையும் பட்சிக்கும். என்னது அக்கினி? நம்ம அக்கினியா இருந்தா நாம ஒருத்தரை மாத்துறதுக்கெல்லாம் ரொம்ப பெருசா மெனக்கெட தேவையே கிடையாது. ஏன்னா ஒரு அக்கினி இருந்ததுன்னா பக்கத்துல இருக்கிற பேப்பர் 2 செகண்ட் கூட பேப்பரா இருக்காது. பேப்பர் என்ன ஆயிடும், சாம்பலாய் அதுவும் நெருப்பா எரிய ஆரம்பிச்சிடும். அக்கினி எல்லாரையும் பட்சிக்கும். அதே நேரத்தில் அக்கினி எல்லாத்தையும் அக்கினியாய் மாற்றிவிடும். பாருங்க, அப்போ நமக்குள்ளாய் அக்கினி இருந்தால் இந்த கேரக்டர் எல்லாம் நமக்குள்ளாய் இருக்கும். நம்மளால சும்மா நிற்க முடியாது. நம்மளை நாமளே நினைச்சாலும் மறைச்சு வைக்க முடியாது. என்னைக்கோ ஒரு நாள் வஸ்தி எப்படி ஆகாஷ் ராஜா கூப்பிட்டாரு, வாமா அவனுடைய அழகை என்ன பண்ணணும் பார்க்கணும்னு கூப்பிட்ட மாதிரி ஆண்டவர் கூப்பிடுவாரு. வாப்பா, நீ இவ்வளவு நாள் மறைஞ்சிருக்கிறது போதும், உன்னை உலகத்துக்கு நான் என்ன பண்ண போறேன், காட்ட போறேன். அக்கினியை வச்சு நீ ரொம்ப நாள் என்ன பண்ண முடியாது, மறைஞ்சு இருக்க முடியாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில இந்த அக்கினியின் அனுபவம் முக்கியம். இந்த அக்கினி அபிஷேகத்துக்காக நம்ம செபிக்கணும். ஏதோ சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தோம்னா இப்படியே இருந்துடலாம். ஆனா ஆண்டவருக்காய் எழும்பி பிரகாசிக்கணும்னா அக்கினியின் அபிஷேகம் முக்கியம். பாருங்க, சில பழைய ஏற்பாட்டுடைய உதாரணத்தை காமிச்சுட்டு நான் இன்னைக்கு முடிக்கிறேன். மோசே அவருடைய வாழ்விலே ஒரு அக்கினியின் அனுபவத்தை பார்த்தார். எப்போ அப்படின்னா யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்திலிருந்தே வாசிப்போமே. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்தில் ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரே மட்டும் வந்தான். அப்பொழுது அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு
தரிசனமானார். ஹல்லேலூயா. முதல் அனுபவம் அக்கினியின் அனுபவம் மோசே. அப்போ அந்த அக்கினியின் அனுபவம் அவருடைய வாழ்நாள் முழுவதும் அடுத்த 40 வருஷத்துக்கு இந்த அக்கினியின் அனுபவம் அவனுக்கு ஹெல்ப்பா இருந்தது. அதற்கு பிறகு டெய்லி ஆண்டவர் அக்கினியில அவனுக்கு தரிசனமாகி நான் தான் உனக்கு தேவன் சொல்லல. இந்த அக்கினியின் அபிஷேகம் ஒரு தடவை என்கவுண்டர் பண்றப்போ ஆண்டவரை முகமுகமாய் சந்திக்கும் அனுபவம் உங்களுக்கு வந்திருக்கணுங்க. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிற ஒரு 3வது ஸ்டெப்பு. நாங்கள் 2006 சிங்கப்பூர் சென்ற போது நாங்கள் ஒரு 10 பேர்கிட்ட போனோம். போயிட்டு வந்துட்டு அடுத்த வாரம் சர்ச்சை பார்த்தீங்க அப்படின்னா, உண்மையா சொல்றேன், இந்த பக்கம் ஓடுறோம் அந்த பக்கம் ஓடுறோம், யாருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. நிஜமா நெருப்பு யாராவது கையில கொடுத்தா புட்டிட்டு சும்மா இருக்க முடியுமா? அப்படியே வச்சுட்டு நெருப்பு இந்த பாப்பா நெருப்பு எரியுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த அனுபவம் இருக்கு பாருங்க, பயங்கரமான ஒரு அனுபவம். அதை நீங்க பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் கடந்த 1.5 வாரமா கிட்டத்தட்ட இன்சிஸ்ட் பண்றது இந்த அக்கினி அபிஷேகத்திற்காக ஜெபிக்கணும், அக்கினி அபிஷேகத்திற்காக ஜெபிக்கணும். ஏனோ தானோ வாழ்ற ஒரு வாழ்க்கை வாழ்றது கூடாது. அந்த அக்கினி அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னா மோசேயை போல முகமுகமாய் ஆண்டவரை தரிசிக்கிற ஒரு அனுபவம். முச்செடியிலிருந்து பட்சிக்கிற அக்கினியா என்ன பண்ணாரு ஆண்டவர் அங்க ஜுவாலித்து எரிந்த பொழுது, அப்போ மோசே சொல்றாரு, நான் முச்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன, நான் கிட்ட போய் இந்த அற்புத சாட்சியை பார்ப்பேன். இந்த மாதிரியான ஒரு ஆசை வேணும். அந்த அக்கினி, அந்த அக்கினி வேணும். நான் அதை என்னன்னு பார்க்கணும். எனக்கு அந்த அக்கினி வாழ்க்கையில இருந்தாதான் ஆண்டவருக்காக என்ன பண்ண முடியும், ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய முடியும், இன்னும் அதிகமா செய்யணும். நம்ம நிறைய நேரத்துல யோசிக்கிறோம், எப்படி அவர்களெல்லாம் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, எப்படி பவுலுக்கு எப்படி இப்படி வந்துச்சு, பேதுருக்கு எப்படி இப்படி நடந்தது, அவர் போகும்பொழுது நிழங்கப்பட்டு சுகமானாங்களே, அவருடைய கச்சையினால சுகமானாங்களே. எப்படின்னா அந்த அக்கினியின் அனுபவம். நம்ம கூட ரட்சிக்கப்படும் பொழுது அப்படி ஆரம்ப காலத்துல அக்கினியா என்ன பண்ணிருப்போம், எரிஞ்சிருந்திருப்போம். ஆண்டவருக்குள்ளாய் மிகப்பெரிய ஒரு அனுபவம் இருந்திருக்கும். ஆண்டவருக்குள்ளாய் அப்படியே சுத்தி இருப்போம். அப்படியே வாயை திறந்து அந்நிய பாஷை வந்திருக்கும். என்னென்னவோ காரியங்கள்லாம் நடந்திருக்கும். ஆனா அந்த காரியத்தை நாம் அப்படியே விட்டுட்டு இருப்போம். அப்படியே என்ன பண்ணுவோம், லூஸ் ஆயிட்டு அப்படியே கீழே போட்டுட்டு இருப்போம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த அபிஷேகத்தை தட்டி எழுப்பணும். ஹல்லேலூயா. ஏன்னா நான் சாதாரணமா பரிசுத்த ஆவியினால மட்டும் ஞானஸ்தானம் கொடுக்க வரல, நான் அக்கினியினாலும் ஞானஸ்தானம் கொடுக்க தான் வந்திருக்கிறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா எலியாவின் அனுபவத்தை பாருங்க. பாகால் தீர்க்கதரிசிகள் அந்த பக்கம் இருக்கிறாங்க, இந்த பக்கம் எலியா இருக்கிறாங்க. அந்த பக்கம் 850 தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் நான் வசனத்துக்கு போல நான் சொல்றேன், அந்த 850 தீர்க்கதரிசிகளும் அவங்க பாகாலை நோக்கி கூப்பிடுறாங்க, பாகாலே இறங்க இறங்க இறங்குன்றாங்க. ஒரு சத்தமும் வரல. ஆனா எலியா சொல்றாரு, கட்டைய அடுக்கு, அது மேல தண்ணிய ஊத்து. நெருப்பு எரியணும்னா பெட்ரோல் ஊத்தலாம். ஆனா எலியா என்ன சொல்றாரு, தண்ணிய ஊத்து. அக்கினியினால் பதிலளிக்கும் தெய்வமே தெய்வம். ஹல்லேலூயா. அப்ப எந்த தெய்வம் அக்கினியினால பதிலளித்தது? எலியா ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங் ஆனாருன்னா, அந்த அக்கினியின் அனுபவத்தை அவர் என்ன பண்ணாரு, எலிசாவுடைய அனுபவத்தை பாருங்க. எல்லாம் நான் சொல்ற ஆட்கள் எல்லாம் ஆண்டவருக்காய் பெரிய பெரிய காரியங்களை செய்தவர்கள். அவர்களுடைய அனுபவம், எலிசா ஃபர்ஸ்ட் எடுத்தோட அக்கினிமயமான ரதத்தை தான் அவர் என்ன பண்ணாரு பார்த்தார். எலியா எடுத்துக் கொள்ளப்படும் போது அக்கினிமயமான ரதத்தை அவரு பார்க்கிறார். இது மட்டும் இல்ல, நீ சுத்தி நிற்கும் பொழுது சொல்றாரு, கண்ணை என்ன பண்ணுங்க ஆண்டவர், அவருக்கு வேலைக்காரனுடைய கண்ணை பிறங்க பார்த்தா அக்கினிமயமான ரதங்கள் சுற்றி. இதுதான் அக்கினியின் அனுபவம். நம்முடைய கண்ணை முன்ன ஆண்டவருடைய அக்கினி தெரியணும். இப்போ எப்படி அக்கினியின் அபிஷேகம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். கண்ணை மூடினா ஆண்டவருடைய அக்கினி தெரியணும். நாம போனா அந்த இடத்துல ஒரு இம்பாக்ட் இருக்கணும். நாம பேசினா ஒரு காரியம் நடக்கணும். இதெல்லாம் நடந்துச்சுன்னா ஆண்டவருடைய அக்கினியின் அபிஷேகம் நம்ம கிட்ட இருக்குன்னு அர்த்தம். நம்ம போற இடத்துலலாம் எதுவுமே ஆகலை அப்படின்னா நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம்.
எங்கேயாவது மோசே போனாருப்பா, ஏதோ செஞ்சாரு, ஒன்றும் நடக்கல, வந்துட்டாரு. எலியா போனாரு, இப்படி ஏதோ ஒன்று செய்யணும்னு பார்த்தாரு, அங்கே என்ன பண்ணலை, நடக்கலை அப்படின்னு வசனம் இருக்கா? அவங்க போனாங்கன்னா அவர்கள் செய்த காரியத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, வாய்க்க செய்வார். பாருங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினி சூடாயிட்டு இருக்க ஒரு பக்கம், அவங்களுக்கு தெரியும் அந்த அக்கினி என்ன படுத்தாது, சேதப்படுத்தாது. ஏன்னா அவனுக்குள்ள இருக்கிற அக்கினிய அவனுக்கு தெரியும். அக்கினி ஏதாவது பண்ணுமா? ஒன்றும் அக்கினி எதுவுமே பண்ண முடியாது. ஜாலியா உலாவுறான் உள்ள. ஏன்னா அவனுக்குள்ள இருந்த அக்கினி. இந்த உலகம் முழுவதும் அக்கினி போல காரியங்கள் தான் பிசாசு ஒரு அக்கினியை போன்ற காரியங்களை வைத்துக்கொண்டு நம்மை பட்சிக்கிறதற்கு பார்த்து கொண்டிருக்கிறான். அப்ப நம்ம சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மாதிரி அக்கினியோடு இருந்தோம் அப்படின்னா, அக்கினி அபிஷேகத்தோடு இருந்தோம்னா அந்த அக்கினி நம்மளை மேற்கொள்ளாது. வசனம் சொல்லுது, அக்கினியிலே நடந்தாலும் வேகாதிருப்பா. ஏன் வேகாது இருக்க மாட்டோம்? ஏன்னா நாமே அக்கினி. நாம சாதாரண ஒரு ஆளா இருந்தா வெந்துருவோம், ஆனா நாம அக்கினியா இருந்தால் வேக மாட்டோம். அல்லேலூயா. இப்போ அடுத்து ஆண்டவர் மிக முக்கியமாய் சொல்லுகிற ஒரு காரியத்தை சொல்கிறேன். ஆண்டவர் மிகவும் எதிர்பார்க்கிற பலி என்ன பலி தெரியுமா? சர்வாங்க தகன பலி. அப்படியே அந்த வார்த்தையை பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான அர்த்தம் தெரியும். சர்வம்னா எல்லாமே, அங்கம்னா சரீரம், மாம்சம், எல்லா அவயங்கள், அதுதான் அங்கம். சர்வ அங்கம், எல்லா அவயங்களையும். தகனம்னா நெருப்பு. தகனம்னா என்னது? நெருப்பாய் பலி கொடுக்க வேண்டும். இதுதான் ஆண்டவருக்கு பிடித்த ஒரு பலி. சர்வ அங்கம் தகனமாய் ஆண்டவருக்கு பலி செலுத்துவது. அப்போ நம்முடைய முழு மாம்சமும் அக்கினி என்ன பண்ணும் அப்படின்னா மாம்சத்தை சுட்டரிக்கும். என்ன பண்ண அக்கினி? மாம்சத்தை சுட்டரிக்கும். மாம்ச எண்ணங்களை சுட்டரிக்கும். மாம்ச இச்சைகளை சுட்டரிக்கும். மாம்ச லௌகீக இச்சைகளை, கண்களின் இச்சைகளை, ஜீவனத்தின் பெருமையை, மாம்சத்தின் இச்சையை சுட்டரிப்பதுதான் அக்கினியுடைய வேலை. ஆண்டவர் விரும்புகிற பலி. லேவியராக படி வேணும்னா பலிகளை குறித்து படிக்கணும்னா லேவியராக படிங்க. முதல் அதிகாரத்துல 2வது வசனத்திலே ஆண்டவர் முதல் பலி என்ன சொல்வார்னா சர்வாங்க தகன பலி. அதுதான் பலிகளிலேயே முதன்மையான பலி. ஏன்னா ஆண்டவரும் சிலுவையிலே சர்வாங்க தகன பலியா என்ன பண்ணாரு? செலுத்தப்பட்டார். அல்லேலூயா. முழு உடலும் முழு ரத்தமும் சிந்தப்பட்டு சர்வாங்கமும் தகனமாய் பலியாய் ஆண்டவர் என்ன பண்ணாரு? செலுத்தினார். அப்ப ஆண்டவர் விரும்புகிற பலி, நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற பலி நம்ம கிட்ட எப்படி வரும் அப்படின்னா அக்கினி இருந்தாதான் வரும். அப்ப இவ்வளவு நாள் ஒரு நீங்க மைண்ட் செட்ல இருந்திருக்கிறீங்க. என்ன மைண்ட் செட்ல நம்ம இருந்தோம் அப்படின்னா, ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று ஒரு அந்நிய பாஷையை பேசிட்டு நம்ம சபைக்கு போயிட்டு காணிக்கை கொடுத்தோம்னா நம்ம என்ன பண்ணிடலாம்? பரலோகத்துக்கு போயிடலாம், போகலாம், பிரச்சனை இல்லை. ஆனா நம்முடைய வாழ்க்கையில ஏதோ வாழ்ந்தோம், வந்தோம், சர்ச்சுக்கு போனோம், வீட்டுக்கு போனோம், பிரியாணி சாப்பிட்டோம், தூங்கினோம், வேலைக்கு போனோம், சம்பாதிச்சோம் அப்படின்னு வாழாம இந்த அக்கினிக்குள்ளாய் நீங்கள் பிரவேசித்தால், இந்த அக்கினி அபிஷேகத்தை நீங்கள் பெற்றால் நீங்க மட்டும் பரலோகத்துக்கு போக மாட்டீங்க. எப்படி ஒரு பவுல் மூலமாய் இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கொண்டு, என்ன தெரியுமா காரணம்? அந்த ஒளி அவனை சுற்றிலும் பிரகாசிப்பது. அந்த அக்கினியின் அனுபவம் இருந்தது. பேதுரு ஏங்க இருந்தான்? இத்தனை சபை எழுதுனா இன்னைக்கு வரைக்கும் பேதுரு தான் சபையுடைய போதகர், தலைமை போதகர்னு ரோமன் கேத்தலிக் வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த அக்கினிமயமான நாவுகள் அவன் மேல் அமர்ந்தது. இன்னைக்கு வரைக்கும் மோசேவை ஏன் பார்த்து கொண்டிருக்கோம்? மோசேவை இவ்வளவு பெரிய தலைவர், அவனை போல ஒரு தீர்க்கதரிசி இதுக்கு முன்னாடி எழும்புனதில்லை, அதுக்கு அப்புறமும் எழும்புனதில்லைன்னு சொல்றோம். ஏன்னா அவன் அக்கினியின் அனுபவத்தை பெற்றவனா இருந்தான். எலிசா அக்கினியின் அனுபவத்தை பெற்றவனா இருந்தான். ஏசாயா அந்த தரிசனத்தை பார்க்கிறாரு.
சிங்காசனத்தில் இருக்கிற ஆண்டவரை பற்றிய தரிசனத்தை பார்க்கிறாரு. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு தேவதூதர் வரான். ஒரு நெருப்பு தழலை கொண்டு வந்து என்ன பண்றான்? நாக்குல அக்கினி. அந்த அக்கினியின் அனுபவம் தேவை. அந்த அக்கினி உங்களுடைய நாக்கை தொடணும். அந்த அக்கினி உங்களுடைய மூளையை தொடணும். உங்க அக்கினி அந்த சிந்தையை தொடணும். அக்கினி உங்கள் சரீரத்தை தொடணும். அது தொட்ட பிறகு ஏசாயா சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தீர்க்க தரிசனமாயிருச்சு. எலியா அதற்கு பிறகு செஞ்ச காரியங்கள் எல்லாம் அற்புதமாயிருச்சு. மோசே செஞ்ச காரியங்கள் எல்லாம் வரலாறு ஆயிடுச்சு. சாதாரணமா இல்லை, ஏதோ வரலாம் போனான்ட்டு இல்லை. அந்த அக்கினி உங்ககிட்ட இருந்ததுன்னா அதற்கு பிறகு நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் வரலாறு. அந்த அக்கினின் அபிஷேகத்தை என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்ளணும். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிச்சிருவோம். எரேமியா 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆதலால் பாருங்க, எரேமியா ஏதோ ஒரு முடிவு பண்றாரு. நான் இனிமே ஆண்டவருடைய வார்த்தை என்ன பண்ண மாட்டேன், பேச மாட்டேன். நான் இனி அவர் பிரஸ்தாபம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் முடிவுல இருக்கிறார். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கினியை போல. பாருங்க, இந்த மாதிரியான ஒரு அபிஷேகம் தாங்க நமக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கினி போல என் இருதயத்தில் இருந்தது. ஹல்லேலூயா. ஒரு எலும்புக்குள்ள நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்ததுன்னா நாம எப்படி இருப்போம்? நல்லா யோசிச்சு பாருங்க. எலும்புக்குள்ள அக்கினி எரிஞ்சிட்டு இருக்கு, அந்த சூடு இருக்குன்னா நம்மளால நிற்க முடியுமா? ஆண்டவருடைய வார்த்தை எப்படியாவது சொல்லணும், யாருக்காவது சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலும்புகளுக்குள்ள அக்கினி என்ன ஆயிட்டு இருக்கு? எரிந்து கொண்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏதோ 100ல் ஒரு ஆளா இருந்துட்டு போறதுக்கு நான் சாதாரணமா வாழ்ந்துட்டு போயிடலாம். ஆனால் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கணும் அப்படின்னா ஆண்டவர் சொல்ல, உன்னுடைய ஒளி வந்தது. உன்னுடைய ஒளியை பார்த்து பிரபுக்களும் ராஜாக்களும் உன்னிடத்துல வருவார்கள். எப்போ வரும்? அந்த ஆண்டவருடைய அக்கினி உள்ள வந்தாதான் உங்களுடைய ஒளி பிரகாசிக்கும். இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க. இன்னைக்கு வந்தது வீணாவும் விருதாவும் போகக்கூடாது. சாதாரணமாக நம்ம பரிசுத்தாவை பெற்றுட்டோம். பரிசுத்தாவை சாதாரணமான காரியம் இல்லை. ஆனாலும் இதையும் தாண்டி ஒரு காரியம் இருக்குதுன்னா அந்த அக்கினியின் அனுபவத்தை நாம பெற்றுக்கணும்.